بسم الله الرحمن الرحيم نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد إن الذين قالوا ربنا الله ثم استقاموا الله جل شانه تعالى நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் அமல்கள் அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து குர்ஆனிலே ஹதீஸிலே அநேக இடங்களில் நம்முடைய அமல்களை குறித்த தர்த்தீபை அல்லாஹ்வினுடைய ரசூலும் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே ஓதப்பட்ட ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுவான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு, அவர்கள் என்ன அமல் செய்கிறார்களோ அந்த அமல்களில் அவர்கள் நிரந்தரமாக இருக்க வேண்டும். அவைகள் அந்த அமல்கள் குறைவானதாக இருந்தாலும் சரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அஹப்பு இலல்லாஹி அல் அமால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது, அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமானது அமல்களில் நிரந்தரமான விஷயம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானது. அமல்கள் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அது குறைவாக இருந்தாலும் சரி, அந்த அமல்கள் நிறைவானதாக இருக்கிற பொழுது அல்லாஹ்விடத்திலே கபூலியத்தை அது பெற்று தருகிறது. ஒரு சஹாபி, அவரை பற்றிய செய்தி சொல்லப்படுகிறது, அமல்களில் நிரந்தரமாக இருப்பதன் மூலம் நாம் பெறக்கூடிய பயன்கள் என்ற அடிப்படையில் பார்க்கிற பொழுது நிறைய பயன்கள் நமக்கு கிடைக்கிறது. முதலாவது, அமல்களிலே நிரந்தரமாக இருப்பது என்பது முதல் பயன், பாவங்களை விட்டும் நம்மை அந்த அமல் பாதுகாக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய அமல்கள் அது நிரந்தரமாக இருக்கிற பொழுது பாவங்களை விட்டும் அந்த அமல்கள் உங்களை பாதுகாத்து விடும். ஒரு சஹாபியை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட செய்தி சொல்லப்படுகிறது. என்ன செய்தின்னு சொன்னால், யா ரசூலுல்லாஹ், அந்த சஹாபி வணக்கசாலியாக இருக்கிறார். எவ்வளவு வணக்கம் என்று சொன்னால், இரவு நேரத்தினுடைய தொழுகையும் கூட அவர் தொழுகிறார். ஆனாலும் கூட காலை பொழுது ஏற்பட்டு விட்டால் அவர் தவறு செய்கிறார், பாவம் செய்கிறார், திருடுகிறார் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி உண்மையாக இருக்குமேயானால் அவருடைய இபாதத், அவருடைய அமல் தொழுகை என்பது இந்த பாவத்தில் இருந்து அவரை தடுத்து விடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆக இபாதத் அது நிரந்தரமாக இருக்குமேயானால், இபாதத் என்பது அது நிரந்தரமாக இருக்குமேயானால், ஒரு வியாபாரியை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமை நாளையிலே ஒரு வியாபாரியை அல்லாஹ் அழைத்து அந்த வியாபாரியினுடைய ஒரு அமலை அல்லாஹ் பொருந்தி கொண்டதாக அல்லாஹ் தஆலா அறிவித்து அதனுடைய செய்தியை பற்றி சொல்லுவான். அதனுடைய செய்தியை பற்றி சொல்லுகிற பொழுது, அவர் வியாபாரி, அவரிடத்திலே நிறைய பேர்கள் கடனை பெற்றிருப்பார்கள். அந்த வியாபாரி கடன் பெற்றவர்களிலே யார் யார் அந்த கடனை திரும்ப தருகிறார்களோ அந்த கடன்களை எல்லாம் அவர் வசூல் செய்து கொள்வார். யார் அவர்களுடைய கடன்களை செலுத்துவதிலே, திரும்ப செலுத்துவதிலே தாமதமோ குறைவோ ஏற்பட்டாலும் அதை கண்டுக்க மாட்டார். இந்த ஒரே ஒரு அமல் அல்லாஹுக்கு பிடித்து விட்டது. இந்த ஒரே ஒரு அமல் அல்லாஹுக்கு பிடித்தமானதாக ஆகிவிட்டது. இதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை அவர் பெறுவார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார். எனவே அமல்கள் என்பது அது நிரந்தரமானதாக இருக்க வேண்டும். அதே போன்று அமல்களுக்கு காலமோ நேரமோ, சில விசேஷமான காலங்களில் சில விசேஷமான நேரங்களில் அமல் செய்வதை மட்டும் நாம் கடைபிடிப்பது தவறான ஒரு விஷயம். ஹஜ்ஜிற்கு உம்ராவிற்கு ஏதோ ஒரு தடவை சென்று வந்து விட்டால் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு போய்விடும் என்பதாக நினைப்பதோ, அல்லது வெள்ளிக்கிழமை தோறும் நாம் தொழுது விட்டால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் என்பதாக நினைப்பதோ, அது போன்ற நினைப்புகள் நம்மை பாவத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். மாத்திரமல்ல, அந்த அமல்களுக்கு எந்த பயனும் அல்லாஹ்விடத்திலே கிடைக்காது. அமல்களுக்கு நேர காலம், விசேஷமான நேரம் காலம் என்பது
நாம் குறிப்பிடுவது அந்த அமல்களுடைய கபூலியத்தை பெறுவதில் தடை ஏற்பட்டுவிடும். எனவே அமல்கள் செய்வது அது நிரந்தரமாக இருக்க வேண்டும். அந்த அமல்கள் நிரந்தரமாக இருக்குமேயானால் அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் பயன் பாவங்களை விட்டும் தடுத்துவிடும். அப்படிப்பட்ட அமல்கள், அந்த அப்படிப்பட்ட இபாதத்தாக அமலாக அது இருக்க வேண்டும். இரண்டாவது, நாம் அமல்கள் செய்கின்ற பொழுது அந்த அமல்கள் நிரந்தரமாக இருக்குமே ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அந்த அமல் காரணமாக, பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அந்த அமல் காரணமாக அமையும். மூன்றாவது, அமல்கள் நிரந்தரமாக இருக்குமே ஆனால் அவர் நல்ல முடிவை அல்லாஹ்விடத்திலே, கடைசி முடிவு நல்ல முடிவாக அவர் அல்லாஹ்விடத்திலே பெற்றுக்கொள்வார். ஹுஸ்னுல் ஹாத்திமா என்று சொல்லக்கூடிய அந்த நல்ல முடிவை அல்லாஹ்விடத்திலே அவர் பெற்றுக்கொள்வார். நம்முடைய அமல்கள் நிரந்தரமாக இருக்குமே ஆனால் அதனுடைய நாலாவது பலன் என்ன தெரியுமா? நாம் தொடர்ந்து தஹஜ்ஜுத் தொழக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இஷ்ராக்குடைய தொழுகை, துஹாவுடைய தொழுகை, அவ்வாபியினுடைய தொழுகை, தஹஜ்ஜுடைய தொழுகை, இது போன்ற தொழுகைகளை எல்லாம் நிரந்தரமாக நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கும் பட்சத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் திடீர்னு தூங்கிட்டார், அல்லது சஃபரில் ஏதாவது பிரயாணத்தில் மாட்டிக்கிட்டார், தஹஜ்ஜுத் தொழ முடியல, இது மாதிரி நஃபிலான தொழுகைகள் தொழ முடியலன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் எப்பொழுது நிரந்தரமாக தொழுகிறாரோ அந்த தொழுகை ஒரு நாள் அல்லது 2 நாள் அவர் நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கிறார் அல்லது அவர் பிரயாணத்திலே இருக்கிறார், விடுபட்டு போய் விடுகிறது என்று சொன்னாலும் அவர் அமல் செய்த அந்த கூலியை அவர் பெற்றுக்கொள்கிறார் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் என்னன்னா, அந்த அமல் அவர் நிரந்தரமாக நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமல். ஏதோ ஒரு காரணமாக, தங்கடத்தின் காரணமாக அது விடுபட்டு போய்விட்டது. தக்பீர் தஹரீமா இருக்கிறதே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தக்பீர் தஹரீமாவிலே நீங்கள் கலந்து கொண்டால் அவர்கள் 40 நாள் தக்பீர் தஹரீமாவோடு தொழக்கூடியவர்களுக்கு 2 உரிமை சீட்டுகள் வழங்கப்படுகிறது. நரகத்தில் இருந்து விடுதலை, நிஃபாக் நயவஞ்சகத்தனத்தில் இருந்து விடுதலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய அமல்கள் நிரந்தரமாக இருக்குமே ஆனால் நிஃபாக் என்று சொல்லக்கூடிய நயவஞ்சகத்தனத்தில் இருந்து அல்லாஹ் தஆலா உங்களை பாதுகாத்து விடுகிறான் என்பதாக சொன்னார். எனவே நாம் செய்யக்கூடிய அமல்கள் என்பது குறைவானதாக இருந்தாலும் சில நேரங்களில் ஈமானில் கூடுதல் குறைவு ஏற்படும். ஈமானில் கூடுதல் ஏற்படுகிற பொழுது நிறைய ரக்காத்துகளை, நஃபிலான தொழுகைகளை, குர்ஆன் தஸ்பீஹ் போன்றவைகளை, ஜகாத் சதகா போன்றவைகளை செய்வது, அப்படியே ஈமானில் கொஞ்சம் குறைவு ஏற்படுகின்ற பொழுது அந்த அமல்களை குறைத்து கொள்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அந்த அமலை அறவே விட்டுறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஏற்றத்தாழ்வு, அமல்களில் ஏற்றத்தாழ்வு ஏற்படுவது என்பது இயற்கையான ஒரு விஷயம். ஆனால் உங்களிடத்தில் நிறைய அமல்கள் நீங்கள் நிரந்தரமாக செய்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனாலும் உங்களிடத்திலே சோர்வு ஏற்படுகிறது. அந்த அமல்களிலே, அந்த அமல்கள் செய்வதிலே உங்களிடத்திலே சோர்வு ஏற்படக்கூடிய அந்த நேரத்தில் இது இயற்கையான ஒரு விஷயம். ஆனாலும் அந்த அமலை அறவே விட்டு விடாது, கொஞ்சம் குறைத்து கொள்ளலாமே தவிர அறவே விட்டு விடக்கூடாது. இது நிரந்தரமான அமலுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை அது குறைத்துவிடும். உடனே ஈமான் கூடுகிற பொழுது நிறைய அமலை தடாபுடான்னு செய்கிறது, ஈமான் குறைகிற பொழுது அந்த அமலை அறவே கண்டுக்கிறது இல்லை, அந்த மாதிரி இருக்கிறதில்ல. அமல்களை நாம் தொடர்படியாக இஸ்திகாமத்தாக செய்கின்ற பொழுது அந்த இஸ்திகாமத் என்பதற்கு அல்லாஹ்விடத்தில் தனிப்பட்ட முறையிலே கூலிகள் கிடைக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய அமல்கள் குறைவானதாகவைகள் இருந்தாலும் கூட அந்த அமல்கள் நிரந்தரமாக இருப்பதை அல்லாஹ் தஆலா நிரந்தரமாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. இஸ்திகாமத்தின் மூலமாக என்ன பயன்கள் கிடைக்கிறதோ அந்த பயன்கள் அனைத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நமக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.